லைஃப் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இங்கே டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக பணம் ஏறுமானா ஏறாது. அப்ஸில் நம்ம எப்படி வந்து டீல் பண்ணுறது, டவுனில் எப்படி நம்ம டீல் பண்ணுறது. டாப் லைனே குறையும், சேல்ஸே குறையும். சேல்ஸ்னா ரெவன்யூ 24க்கு அப்புறம் டவுன் கர்வ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். இல்லை இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணணும். அது வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு டவுன் லைன் வராதுன்னு நினச்சா நீங்கள் முழுசாக மூவ் பண்ணலாம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து லைஃப் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ லைஃப் வந்து ஒரு நேர்கோட இருக்காது. இப்போ நம்ம ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸில் நம்மளுடைய ரெவன்யூ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக இங்கே ஆட்டோமேட்டிக்காக பணம் ஏறுமானா ஏறாது, ரெவன்யூ ஏறுமானா ஏறாது. சரிங்களா? இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். இட்ஸ் நாட் அ 45 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி போகாது. 45 டிகிரியோ 30 டிகிரியோ வாட் எவர் இட் மேபி, இட் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? ஸோ அப்போ அது வந்து ஒரு சைன் வேவ் பேட்டர்னில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் போடும்போது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படி தான் லைஃப் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ஸில் நம்ம எப்படி வந்து டீல் பண்ணுறது, டவுனில் எப்படி நம்ம டீல் பண்ணுறது. ஆனால் ஒரு லாங் டேர்மில் நீங்கள் வந்து வாட் எவர் த சைன் வேவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு கோடு வரைஞ்சிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன்னா அதுவும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30 டிகிரியாவது மினிமம் இருக்கணும், 45 டிகிரி இருக்கணும், 60 டிகிரி இருந்ததுன்னா இன்னும் வெல் அண்ட் குட். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன கிராஃப் பிரகாரம் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து உங்களுடைய வருடங்கள், நீங்கள் பிஸ்னஸையோ அல்லது உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டை 0ன்னு வச்சுக்கிட்டு இப்போ 2025 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 26, 27, 28, 29. ஸோ அப்போ உங்களுடைய கம்பெனியோட ரெவன்யூ வந்து ஒய் ஆக்சிஸில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கு அந்த பேட்டர்ன் கிளியராக தெரியும். சரியா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேட்டர்னும் இருக்க போகிறது கிடையாது. சரியா? ஸோ அப்போ கிராஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிராஃபும் கொஞ்சம் மேலே, அதாவது மேலே போகும், இறங்கும், மறுபடியும் அப்படி மேலே போகணும். நீங்கள் வந்து கீழே ஃபுல்லாக அடித்து மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் டவுனுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் 0க்கு வந்தெல்லாம் எந்திரிக்க முடியாது. சரியா? ஸோ அப்போ உங்கள் கிராஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அது வந்து இப்போ ஒரு 2026 வந்து நீங்கள் வந்து 1 crore ரெவன்யூ பண்ணுறீங்கன்னா 2027 மறுபடியும் நீங்கள் 75 லட்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 2028 நீங்கள் வந்து 2 கோடிக்கு போகலாம், மறுபடியும் வந்து 2029 1.5 கோடிக்கு வரலாம். ஸோ இப்படி தான் இருக்கணும் ஒழிஞ்சு நீங்கள் மறுபடியும் 1க்கு போயிட்டு 0க்கு வந்துட்டு மறுபடியும் 2க்கு போயிட்டு 0க்கு வந்துட்டு அப்படி கிடையாது. இட்ஸ் அ சைன் வேவ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். பட் இட்ஸ் நாட் அ என்ன சொல்கிறது டோட்டல் டவுனில் டோட்டலாக மறுபடியும் 0க்கு வந்துட்டு போக முடியாது. பட் நீங்கள் அப்படி அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என் பாயிண்ட் ஒரு 2035 நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த கிராஃப் வந்து அப்பர் ட்ராஜெக்டரியில் இருக்கணும். ஸோ ஒரு 30 டிகிரி ஆங்கிள், 45 டிகிரி ஆங்கிள், நீங்கள் எவ்வளோ உழைப்ப போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிராஃப் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த கிராஃபோட டிகிரியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். 30 டிகிரியில் பண்ணுறீங்களா, 45 டிகிரியில் பண்ணுறீங்களா, 60ல் பண்ணுறீங்களாங்கிறது அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ சக்ஸஸ்லேயும் வந்து மைண்ட் செட் வந்து இன்னும் குரோ ஆகணுங்கிற மைண்ட் செட் தான் இருக்கணும். அதே மாதிரி டவுன்ஸும் மெனி ரீசனால் டவுன்ஸ் வரலாம். இன்டர்னல் டீம் டைனமிக்ஸ்னால வரலாம், அல்லது மார்க்கெட் கண்டிஷன் சரியாகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய மார்க்கெட் வந்து சைக்ளிக், சீசனலும் இருக்குது, சைக்ளிக்கும் இருக்குது. சீசனல்லாக இப்போ வந்து ஏசி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாட் சம்மரில் இருக்கிறோம். சரிங்களா? ஏப்ரலில் இருக்கிறோம், வெரி பீக் ஆஃப் தி சம்மரில் இருக்கிறோம். இப்போ வந்து சேல்ஸ் அதிகமாகும், அதே வின்டர் வரும்போது குறைஞ்சிரும். இதெல்லாம் சீசனல் பிஸ்னஸ்ஸு. சைக்ளிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். இது நேச்சுரலாகவே எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து உதாரணத்துக்கு இப்போ திருச்செங்கோட்டோட ரிக் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன் சைக்ளிக் வருது அப்படின்னா இப்போ வண்டி ஒரு 4-5 வருஷமாக நல்லா ஓடல. கொரோனாவிலேருந்து 2020 லாஸ்ட் இயர் 2024 வண்டி நல்லாவே ஓடிடுச்சு. ஓகேங்களா? இப்போ போன வருஷம் நல்லா அபரீதமாக ஓடிடுச்சு. இப்போ அது என்ன பண்ணணும்னா நிறைய பீப்புள் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த வருஷம் நிறைய பேர் வந்து நல்லா பிஸ்னஸ் நல்லா போயிடுச்சு, மணி மேக் பண்ணிட்டாங்க, நாம் போகலான்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நிறைய பேர் பிஸ்னஸ்க்குள்ளே இந்த வருஷம் அடுத்த வருஷம்லாம் என்ட்ரு ஆவாங்க. ஸோ என்ட்ரு ஆனோன்னே என்ன ஆகும்னா போட்டி அதிகமாகும். போட்டி அதிகமானோடனே ப்ராஃபிட் வந்து குறையும். ப்ராஃபிட் குறையும் போது நேச்சுரலி ப்ராஃபிட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ரெவன்யூவே குறையும். ப்ராஃபிட் வந்து ஏன்னா டாப் லைன் குறையிறது மூலிமா பாட்டம் லைனும் குறையும், டாப் லைனே குறையும், சேல்ஸே குறையும். சேல்ஸ்னா ரெவன்யூ குறையும். ஸோ அப்போ உங்களுக்கு அப்போ இப்படி போயிட்டு இருந்த அப்பு 2023, 22, 23 இப்படி போயிட்டு இருந்தது. 24க்கு அப்புறம் டவுன் கர்வ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். சரியா?
அதுக்கப்புறம் இது என்ன ஆகும்னா, இப்போ இந்த புதுசாக வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தவங்களோ இல்லை ஆல்ரெடி வந்து அவங்க டெப்ட் அதிகமாக இருந்தது, கடன் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களால சமாளிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் விட்டு ஒரு கொஞ்சம் பேர் வெளியே போயிடுவாங்க, பிஸ்னஸை ரன் பண்ண முடியாமல் வெளியே போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் டிமாண்ட் அதிகமாகும் மார்க்கெட்டில். இப்போ இந்த இந்த 2024 25 காலகட்டத்தில் சப்ளை அதிகமாகும், வண்டி அதிகமாகும். ஸோ அப்போ வண்டி நிறைய வெளியே போக சப்ளை குறைஞ்சிரும், டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அப்போ மறுபடியும் வந்து அது ஒரு 2 வருஷத்துக்கு மறுபடியும் இறங்கும், அப்புறம் 2 வருஷத்துக்கு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கும். இப்படியே இந்த சைக்கிளிக் வந்து அது ஒரு 3-4 இயர்ஸ்க்கு நடக்கலாம், அது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா அந்த சைக்கிளிக் நடக்கலாம், 8 இயர்ஸ்க்கு ஒருக்கா சைக்கிளிக் நடக்கலாம். இந்த பிஸ்னஸில் வந்து சைக்கிளிக்ங்கிறது நிறைய பிஸ்னஸுக்கு வந்து பொருந்தும். நீங்கள் இன்னோவேட்டிவாக புது பிஸ்னஸில் நீங்கள் உங்கள் கம்பெனியை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சைக்கிள்குள்ளே வராமல் தப்பிக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த சைக்கிளிக் இதுக்குள்ளே கண்டிப்பாக அதுக்குள்ளே உங்கள் கம்பெனி நுழைஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இல்லை, இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணணும். அது வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஒரு டவுன் லைன் வராதுன்னு நினச்சா நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக தான் முழுசாக மூவ் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து சேவிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா தான் டவுன் டைம் வரும்போது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் நாம் வந்து கம்பெனியை சேல் பண்ண முடியும். தேங்க்யூ.